இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா சண்டே ஸ்பெஷல் வந்து கேரளா ஸ்டைலில் கட்லா மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி மீன் பொரிக்க போகிறோம். பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து கொத்தமல்லி, ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு அரை நெல்லிக்காய் சைஸு புளி. உங்களுக்கு வேணும்னா எலுமிச்சை சாறு கூட போட்டுங்க. எனக்கு புளி போட்டால் தான் அதோட மீனோட வாசனை வராது, கவுச்சி ஸ்மெல்லு. ஒரு ஸ்பூன் முழு மிளகு, ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், தனியாத்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சம், காஷ்மீர் சில்லி பவுடர், நம்மளோட கார்ன்ஃப்ளவரு, தேவையான கல் உப்பு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மைமையாக அரைச்சி வந்தாச்சு. நம்மளோட மீனில் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். மீனா எண்ணெய் வச்சாச்சு கடாயில். நம்ம மீனை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நம்மளோட மீன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் மீன். இந்த மாதிரி முள் இல்லாத மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி பொரிச்சு சாப்பிடுங்க. நம்ம இப்போ சூடாக தட்டில் வச்சு இப்போ பார்த்திங்கன்னா சூடாக சோறு. இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் என்னோடய மாமியார் செஞ்சுருக்காங்க மீன் குழம்பு. மீனும் பொரிச்சாச்சு. இனி என் மாமியாருக்கு கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்டல. அம்மா, என்னோடய மீன் வறுவல், மீன் குழம்பு, நீங்கள் வச்ச மீன் குழம்பு கேரளா ஸ்டைலில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குமா. நீங்கள் மீனை சாப்பிட்டு பாருங்கம்மா. இன்றைக்கி எங்கள் மாமியார் ஸ்டைலில் தான் மீன் குழம்பு வச்சுருக்காங்க. எங்கள் மாமியார் வந்து கேரளா ஸ்டைலில் ஃபுல்லாக மீன் கறி செஞ்சுருக்காங்க குடம்புளி போட்டு. அம்மா, மீன் வறுவல் எப்படி இருக்குது சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி அந்த மசாலா பார்த்தீங்களா, நம்ம அதே மாதிரி அரைச்சி போட்டோம்ல. நீங்கள் சாப்பிடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதுபோல் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே அம்மா, பாய்ங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.